வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, போன வீடியோவில் வெரைட்டி ஆஃப் யான்ஸ் அப்படின்னு ஒரு 8 ஐட்டம்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதனுடைய கண்டினியூட்டியை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பார்த்துக்குங்க. அதோட ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த சேனலுக்கு முடிந்தவரை உங்களால் என்ன முடியுமோ அது உதவி பண்ணுங்கள். தேங்க்ஸ் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஒன் டைம் பேமெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் இந்த சேனலில் உங்களுக்கு நீங்களே ஒரு செல்ஃப் ஹெல்ப் மாதிரி யோசித்து பண்ணுங்கள். திஸ் இஸ் நாட் ஒரு ஃப்ரீ பீ கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு என்னுடைய விருப்பத்தில் தான் கொடுத்துட்ருக்கேன். இருந்தாலும் அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சரி, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக நம்ம இண்டஸ்ட்ரியல் ட்ரெண்டை பற்றி ஒரு கிளான்ஸ் எப்போவுமே பார்ப்போம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ஃபேஷன் ட்ரெண்டில் நம்ம என்ன வேணாலும் படிச்சுட்டு இந்த ஃபேஷனுக்குள்ளே வரலாம், கார்மெண்ட் ப்ரொடக்ஷனுக்குள்ளே வரலாம். ஏன்னா இதுக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு எஜுகேஷனுங்கிறது அவ்வளோவா நமக்கு கிடையாது. ஈவன் பிடெக் டெக்ஸ்டைல் இல்லை ஒரு டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இது எல்லாமே நூல் ஃபைபரு இதை பற்றி தான் அதிகமாக பேசுவாங்க. கார்மெண்ட் மேக்கிங்கை பற்றி பேசுகிறது ஒன்லி ஃபியூ காலேஜஸ் அண்ட் ஃபியூ பாலிடெக்னிக்ஸ் ஆர் கண்டக்டிங் தி கோர்ஸ். இப்போ அதுக்கு என்னென்னா டெக்ஸ்டைல் டெக்னிக்கல் என்ஜினியர் இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல் என்ஜினியர் அப்படின்னு ஒரு கேட்டகரியில் எப்போவுமே டிமாண்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு இப்போது ரீசெண்ட் டைம்ஸில். அது என்ன சார் இண்டஸ்ட்ரியல் என்ஜினியர் அண்ட் டெக்ஸ்டைல் என்ஜினியர் அப்படின்னா யார் அப்படின்னா, ஒன்று நோஸ் அபவுட் தி டோட்டல் ப்ரொடக்டிவிட்டி ஆக்டிவிட்டி ஆஃப் தி கம்பெனி, அந்த ஃபேப்ரிக்குடைய ஐடியா, அதனுடைய ப்ரொடக்ஷன் எவ்வளவு நாள் ஆகும், என்ன காஸ்ட் ஆகும், ஓரளவுக்கு மிஷினை பற்றிய ஒரு நாலேஜு, இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அந்த டெக்ஸ்டைல் என்ஜினியரிங்கில். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் என்ஜினியர் அப்படிங்கிறவரும் பொதுவாக இண்டஸ்ட்ரியல் என்ஜினியர் காமன் கேட்டகரி தான். அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கலாம், இல்லை சிவில் இன்ஜினியராக இருக்கலாம், அந்த இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தப்பட்டது. இதில் கார்மெண்ட் என்ஜினியர், ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் கார்மெண்ட் சம்மந்தப்பட்டு தெரிஞ்சவங்க இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கோர்ஸுக்கு இன்றைக்கி வேல்யூ அதிகமாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி 14 இயர்ஸுக்கு தன்னைத்தானே உருமாற்றிக்கொள்ளும். ஒரு காலத்தில் கணக்கு பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார் லோக்கலில். அவர் நம்பி பேட்டர்ன் மாஸ்டர் அவர் யான் ரிக்வயர்மெண்ட் எல்லாம் போட்டு கொடுத்தாரு. லேட்டஸ்ட் ஸ்டேஜ் மெர்ச்சன்டைசருங்கிற ஒரு போஸ்ட் கிரியேட் ஆச்சு. அந்த மெர்ச்சன்டைசர் போஸ்ட் கிரியேட் ஆகி இப்போ கடந்த ஒரு 5 வருடமாக என்ன ஆயிடுது, மெர்ச்சன்டைசருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஏன்னா கேடு வந்துருச்சு. கேடில் இருந்து பீஸ் வெயிட் போட்டு கொடுத்துட்றாங்க. தென் தி மெர்ச்சன்டைசர் போஸ்ட் பிகம்ஸ் பியூர்லி எ கிளரிக்கல் போஸ்ட் மாதிரி ஆகிப்போச்சு. அந்த ரிக்வயர்மெண்ட் எடுத்து என்ன பண்ணுறாங்க, கால்குலேட் பண்ணுறாங்க. எத்தனை லேபிள் வேணும், எத்தனை டேக் வேணும், எத்தனை சூயிங் த்ரெட் வேணும், இது ஒரு கிளரிக்கல் கால்குலேஷன் மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ அவங்களுக்கு இந்த டெக்னிக்கல் நாலேஜுங்கிறது கிட்டத்தட்ட புதுசாக வர்ற மெர்ச்சன்டைசருக்கு ஜீரோங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இண்டஸ்ட்ரியில் இப்படியே நிலமை போச்சுன்னா, ஒரு 5-6 இயர்ஸில் இந்த மெர்ச்சன்டைசர் எப்படி முந்தி நாலேஜ் ஹெரிட்டேஜ் இருந்துச்சோ இப்போ இருக்கிறது இல்லை யாருக்கும். ஏன்னா புதுசாக ஒரு டிகிரி முடிச்சுட்டு வர்றாரு, அவருக்கு கேட் படிக்க தெரிஞ்சால் போதும், அந்த கேட்லேயே வந்துடும் கேட்னுடைய வெயிட் என்ன, அந்த ஃபேப்ரிக் கேட்னுடைய வெயிட் என்ன, ஒரு லேனுடைய வெயிட் என்ன, அதனுடைய விட்த் எவ்வளவு, எத்தனை பீஸ் அதில் வருது. நீங்கள் இந்த வெயிட் டிவைட் பை நம்பர் ஆஃப் பீஸை போட்டு பீஸ் வெயிட் வந்துடும். அவர் என்ன பண்ணுவார், 10,000 பீஸுக்கு இந்த பீஸ் வெயிட்டில் எவ்வளோ யாருன்னு கால்குலேட் பண்ணி சொல்லிடுவார். அப்படி இட்ஸ் பியூர்லி கிளரிக்கல் போஸ்ட். அவருக்கு தெரியாது என்ன ஃபேப்ரிக் வரப்போகுது, என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போகுது. அப்போது இந்த வேக்கம் கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இதெல்லாம் தெரிஞ்சவங்க ஒரு மேன் அதை கம்ப்ளீட் பண்ணணும், அதாவது அதை கோஆர்டினேட் பண்ணணும். அப்படிங்கிறத டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். இது ரொம்ப ஃபெமிலியராக இன்றைக்கி கேட்டுட்ருக்காங்க. அதை பற்றிய நாலேஜும் நீங்கள் உருவாக்கிக்கலாம். சரி, இதுக்கு அடுத்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த கண்டினியூட்டி 7 ஐட்டம் பார்த்தோம். அதில் என்பிஓபி அப்படிங்கிற ஒரு யான் வெரைட்டி இருக்குது. அப்படின்னா நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன். இது எல்லா ப்ராடக்ட்டும் கொடுப்பாங்க. இந்தியன் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஆர்கானிக் சர்டிஃபிகேட். இது டெக்ஸ்டைலுக்கு மட்டுமே இல்லை, யானுக்கு மட்டுமே இல்லை, எல்லா ப்ராடக்ட்டும் ஆர்கானிக் ப்ராடக்ட் இப்போ இது டீல் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குறது. எப்படி நம்ம போன இதில் பார்த்தோம், என்ஓபி யான் பார்த்தோம். அது யூஎஸ்ஏலேருந்து கொடுக்குறது. இது நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற சர்டிஃபிகேட். அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் யான் சப்ளையர்ஸும் இருக்காங்க. பிசிசிபி அப்படின்னா ப்ரிமார்க் காட்டன் ப்ராஜெக்ட். அதாவது ப்ரிமார்க் சஸ்டைனபிள் காட்டன் இந்த சஸ்டைனபிளை பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தார், சார் வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் சஸ்டைனபிள் அப்படின்னு. சஸ்டைனபிள் அப்படிங்கிறது என்னென்னா, அது உபயோகப்படுத்துகிற இடத்துல அது மீனிங் மாறும். திஸ் ப்ராடக்ஷன் இஸ் நாட் சஸ்டைனபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்,
காம்படிட்டிவாக இல்லைன்னு அர்த்தம். இங்கே சஸ்டைனபிள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்விரான்மெண்டலை பாதிக்காமல் வர்ற எந்த ப்ரொடக்ஷனுமே சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷன். என்விரான்மெண்ட்டை நம்ம ஃபேஷனில் சொல்கிறது, என்விரான்மெண்டல் பாதிக்காமல் வர்ற எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அப்போது அந்த சஸ்டைனபிளுங்கிற வேர்டு எங்கே யூஸ் பண்ணுறது அது தகுந்தாரு மாறும். அது வந்து ஃபினான்ஷியலாக மாறும், இல்லை வந்து நேச்சருக்கும் சொல்லுவாங்க. அப்போ பிசிசிபிங்கிறது ப்ரிமார்க் காட்டன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் பிசி நம்ம பார்த்தோம் இல்லையா, பிசி பெட்டர் காட்டன் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை பற்றி பார்த்தோம். இட் இஸ் ஹெட் ஆஃபீஸ் வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அது வேர்ல்டு வைடாக அறியப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் வந்து இட் இஸ் டேக்கிங் இனிஷியேட்டிவ் இன் பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், இந்த நம்ம சவுத் ஈஸ்டர்ன் கண்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த நம்ம ஏசியன் கண்ட்ரீஸில் இருக்கிற இந்த கண்ட்ரீஸில் அந்த பிசிஐ காட்டன் மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்பிட்வீன் ஒரு நார்மல் ப்ரொடக்ஷன் காட்டனுக்கும் ஆர்கானிக் காட்டன் இன்பிட்வீன் வந்து இவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் தே ஆர் ஹெல்பிங் தி ஃபார்மர்ஸ் டு இம்ப்ரூவ் தி ப்ரொடக்டிவிட்டி பை யூஸிங் எ லெசர் பெஸ்டிசைட் அண்ட் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறத இவங்களுடைய டார்கெட்டும். இவங்க நம்ம ரீஜனில் அதிகமாக வந்து ஃபெமிலியராக இருக்காங்க. ஓரளவுக்கு வந்து இந்த பார்த்திங்கன்னா ரீயூசபிள் காட்டன் சொல்லும் இல்லைங்களா, அந்த ப்ராஜெக்ட் இவங்க அதிகமாக எடுக்கிறாங்க. அப்போ பிசிசிபி அப்படிங்கிறது ப்ரிமார்க் காட்டன் யான் அப்படிங்கிறது தான் உண்மை. IC2 அண்ட் IC3 யான் அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்குது. அது என்ன IC2 அண்ட் IC3? ஐசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்கன்வர்ஷன். இன்கன்வர்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு லேண்டு ஆர்கானிக் ப்ரொடக்ஷனுக்காண்டி பருத்தி விளைவிக்கிறதுக்காண்டி அவங்க பதிவு பண்ணுறாங்க. நீங்கள் பதிவு பண்ண அடுத்த வருஷமே அந்த லேண்ட் ரெடி ஆகாது. ஏன்னா இயர்ஸ் டுகெதர் அவங்க கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இயர்ஸ் டுகெதர் யூஸ் பண்ண கெமிக்கல் நியூட்ரலைஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணணும். எப்போது, ஒரு ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் கம்ப்ளீட்டாக நீங்கள் கெமிக்கலே யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி நீங்கள் கல்டிவேட் பண்ணிங்கன்னா ஃபோர்த் இயர் ஆன்வர்ட்ஸ் இட் பிகம்ஸ் 100% ஆர்கானிக் கல்டிவேட் பண்ணுற லேண்டாக மாறும். அதுதான் வந்து அவங்க நம்புறது. அப்படின்னா IC2 அப்படின்னு என்ன அர்த்தம்னா செகண்ட் இயர் இன் கன்வர்ஷன். ஃபஸ்ட் இயருக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. செகண்ட் இயரில் அந்த பருத்தி விளையிற அந்த காட்டனுக்கு பேர் IC2 காட்டன், ஆர்கானிக்கில் IC2 காட்டன் அப்படின்னு செகண்ட் இயர் கன்வர்ஷன். அதாவது இன் கன்வர்ஷன், ஐசிங்கிறது இன் கன்வர்ஷன், அதாவது நார்மல் ப்ரொடக்ஷன்லேருந்து ஆர்கானிக் காட்டனாக கன்வெர்ட் பண்ண போகிற லேண்ட்லேருந்து விளைஞ்சது. அப்படின்னா அந்த IC2 செகண்ட் இயர், IC3 தேர்ட் இயர். இதை விட இது வந்து 10-20 ரூபா அதிகமாக இருக்கும். ஏன்னா IC3ங்கிறது நியர் அபவுட் ஆர்கானிக் தான். அடுத்த வருஷத்தில் இது ஆர்கானிக்காக மாறிடும். அப்போ IC2 காட்டனை விட IC3 காட்டன் வந்து ரேட்டு கொஞ்சம் எச்சா இருக்கும் எப்போவுமே. ஓகேயா? ஸோ ட்ரான்சிஷன் பீரியட் இஸ் 3 years ஃபார் பிகமிங் அன் ஆர்கானிக் கல்டிவேஷன். ஸோ IC2 மீன்ஸ் செகண்ட் இயர் ஆஃப் ட்ரான்சிஷன், IC3 மீன்ஸ் தேர்ட் இயர் ஆஃப் ட்ரான்சிஷன். சரி, மிலாஞ்சியான். இது வந்து இந்த மிலாஞ்சியானுங்கிறது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். காட்டன் ஃபைபர்லேயே டை பண்ணி நூலாக்குறது. காட்டன் ஃபைபர்லேயே டை பண்ணி நூலாக்குறது. இதில் பார்த்தீங்கன்னா மிலாஞ்சியான்லேயே CCV 98.5 அப்படின்னா சீஃப் காட்டன் வேல்யூன்னு அர்த்தம். CCV 98.5னா அந்த மிலாஞ்சிலேயே CCV 98.5, CCV 90%. அப்படின்னா என்ன மீனிங்கு? காட்டனுடைய கன்சம்ஷன் வந்து 98.5, மீதி 1.5% மேபி பாலியஸ்டர். முந்தி வந்து ஒரு 15-20 இயர்ஸ் பேக்கு பாலியஸ்டர் ஃபெமிலியராக இல்லாதப்போ அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, மிலாஞ்சியான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாலியஸ்டர் மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ 1.5% பாலியஸ்டர் இருக்கலாம். CCV 90% அப்படின்னா 90% காட்டன், 10% பாலியஸ்டர் ஆர் விஸ்கோஸ் இருக்கும். அதைத்தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மிலாஞ்சிலையும் இந்த பெர்சன்டேஜ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க ப்ரொடியூசர்ஸ். அதை நம்ம பார்த்து நம்ம வாங்கி நமக்கு என்ன மாதிரி வேணும்னு. இந்த யானுடைய வெரைட்டிஸ் இன்னும் கண்டினியூ ஆகும். அடுத்த இதுலேயும் அடுத்த பார்ட்லையும் கண்டினியூ ஆகும். we will see மேக்ஸிமம் என்னென்ன யான் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பார்ப்போம். we will meet in the next video. Until then, thank you very much.